மகிமையோட செல்வ செழிப்போட தாய் வந்துக்கிறது அபூர்வம் தான். பட்டு கேளுங்க, என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க. அப்புறம் சைடு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அப்பா கிட்ட இருக்கியாடா? அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கானே, அப்ப சித்தம் பாத்துக்கிட்டு இருக்கானே. சித்தம் நம்பி வந்துட்டு என்னையும் கேட்கிறான். ஒரு இடத்த நம்பி இரு, ஒரு ஆள்கிட்ட போனா ஒரு ஆள்கிட்ட கேளு. அவன் முறையத்துக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன கிடையாது வந்து நிக்கிற போறாங்க. சேலை செய்ய வைக்கிறது அப்ப செஞ்சு முடிக்கிறது நானு. அதுக்கு மேல என்னடா வேணும்? ஒரு நம்பி சரணாகதி அடைஞ்சா அந்த பாதத்தை விடக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இல்லையே, உன் மனசு கொஞ்சம் டவுட் இருக்கு. இல்ல நீ சந்தேகப்படுற, அவசரப்படுற. முடியணும் முடிச்சு வைக்க கால தாமதம், கர்ம வினைகள் முடியணும்ல. அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கறலாம் சர்வ நாசம் ஆகிறது. அந்த ஆண் அங்காளி பார்த்துக்குவா, அட்டக்காளி பார்த்துக்குவா. உனக்கு என்ன கோரிக்கை தானே வச்சுட்டு போறேன். முடிக்கிறது யாரு வேலை? மகிமை உள்ள மகேஸ்வரன் கையில இருக்கு, மகேஸ்வரி கையில இருக்கு. மனுஷனுக்கு மகன் நடக்கிற பூச்சை மகேஸ்வரன் பார்த்துக்கிறேன். என்னடி உனக்கு மாந்திரிக கட்டுல வந்து நிக்கிறியா? அவதான் போயிட்டாளடி. அவ மாங்காளி தரிச்சிருக்கிறது உண்மையா? அவ வாழ்ந்துட்டான். வாழ்ந்த பிள்ளைய பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? மூஞ்சி காமிக்காத, மூஞ்சி காட்டு, அந்த புள்ள மூஞ்சி காட்டாத, சரியா? இப்போ பிள்ளை வரணும் தானே வந்திருக்கான். பிடிச்ச கைப்பிடிக்க அவ விட்டு வரணும். என் குருநாதன் சொல்லியிருக்கீல, குருநாதன் முடிப்பேன், நானும் தடையை உடைக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளை பரிசுத்தமாக இருக்கிறது உன் குலதெய்வம் கையில் இருக்கு. நீ குலதெய்வத்திட்ட முறையிடு. உன் பிள்ளை பரிசுத்தமாக வந்தா ஏற்றுக்கோ. அவ குடும்ப கன்னியா மாறிட்டான்னா விட்டுடு. ஓடி என் சித்தன்ட்ட மகனே சொல்ல மாட்டேன். எனக்கு அதெல்லாம் இறந்து நிக்கிறியா? ஆமா. திருப்பி வரணுமா? ஆமா வரும். சாமுண்டா கொடுப்பா. உன் கூட இருக்கிறதாண்டா உனக்கு வேணேன். அதை சர்வ நாசம் பண்ணி அழிப்பா. உன் பொருள் எல்லா வீடு வாசல் எல்லாமே போயிடுச்சு, சொத்து எல்லாமே போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சேதனையா என்ன ஆயிடுச்சு? அஷ்டபந்தனா கட்டு அதை உடைப்பாரு. யாரை நம்பி வந்திருக்கா உங்களை உட்பட குறை தீரும். போனதெல்லாம் திருப்பி வரும். உனக்கு மூலதனமே உன் தாய் தகப்பேன் அவன் பார்த்து உனக்கு ஏற்றி வச்ச வருமானம் ஆஸ்தி பாஸ்திகள் அவங்க உனக்கு உயிர் பலி இல்லாம காத்து கொடுத்தது உன் குலதெய்வம் போதும். அதை சம்பாரம் பண்ணி அழைச்சு உனக்கு நல்ல ரூபத்தை வந்து சேரும் ஆகும். நீ பஞ்சமி பூஜை பண்ணு. பஞ்சமி வராகிய போய் சரணாகதி அட. ஒவ்வொரு பஞ்சமிக்கு வராகிக்கு போய் தீபம் போடு. அவ பார்த்துக்குருவா. அவ படை நடத்தி கொண்டு வாவா. உன் குலதெய்வம், அனுக்கிற தெய்வம், இஷ்ட தெய்வம், மூல தெய்வம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து நல்ல வழிபடுத்துவான். உங்க அம்மா கும்பிடுவாளட வராகி வருவாங்க. அதுக்குள்ள சேதியும் கொண்டு வந்து சேரும். நீ சிவனுக்கு பூஜை பண்ணணும். சிவனை நினைச்சு சிவமந்திரங்கள் சொல்ல. உன் குலதெய்வத்தை கண்ணில் காட்டும். உன் அப்பா அம்மையும் கொண்டாந்து சேர்க்கும். சொல்லடா மகனே. லைட்டா வந்துச்சு, எடுத்துட்டேன். மாடு மந்திர கட்டுனால வந்திருக்கியா? மாடு மந்திர கட்டு நான் இருக்குன்னு உன் மனசுல படுதா? உனக்கு நல்லது வேண்டி தானே இங்கே வந்த. உடல் நல பிணிவுகள், குடும்ப கஷ்டம், சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். பரிகாரங்கள் நீங்கும்டா. அம்மாவே நம்பு. அம்மா கேட்க சரியா? உன் கணவனை வந்து கேட்பா. அதுக்கு நடத்திக்க. பணவசி வரும்.
ஈஸ்வரன் மறந்துட்டியா? அவன் மனசு போறியா? அவனுக்கு பூஜை பத்தாதுங்கிறானேடா. அவன் தானே உனக்கு கொடியாரணும், கூப்பிட்ட குரல் கொடியாரணும் அவன் தானே. முதல்ல நீ அவனை போய்ப்பா, அம்மாவாசையில் போய் நில்ல அவன்கிட்ட. குலதெய்வத்தை ஈஸ்வரன் ஒப்பட, ஈஸ்வரன் கனவுல காட்டுவேன். குலதெய்வமே தெரியாம வந்து நிற்கிறான். மூளை எங்க இருக்குங்கிறத அவன் தான் காட்டுவான். அதை இப்ப முனீஸ்வரங்கிற சொல்லிட்டானே. முனீஸ்வரன் தாண்டா உனக்கு, அவருடைய மூலத்தை உனக்கு காட்டுவேன். இந்த திசைங்கிறதையும் என் குருநாதை உணர்த்துவேன். ஆனா அம்மாவாசையில போய் நில்லு. அம்மாவாசையில தான் அவன் கேட்ட வரத்தை கொடுப்பேன். அவன் வந்துட்டு விட்டுக்குள்ள மகா மஞ்சள் நீர் கொடுக்குறீ. தண்ணி மஞ்சள் தண்ணி கொடுங்க. தாய் வந்த ரீதி அதுதான்.